இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா யூடியூப் சாப்டர் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். யூடியூப் சாப்டர் மூலிமா நீங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூஸ் எப்படிலாம் கெயின் பண்ணலாம் அதை பற்றி தான் இன்னைக்கு முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் பவித்ரன். நீங்கள் பார்த்துருக்கிறது பவித்ரன் டாக்ஸ். இந்த மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகே, யூடியூப் சாப்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் சேனலை க்ரோத் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது யூடியூப்லேயே இருக்குங்க. இது ஓகேவா? இது ஃபுல் டு ஃபுல்லாக லீகல் தான். நீங்கள் சீக்கிரமாக ட்ரெண்டிங் உங்கள் சேனல் ஆக்கணும், வேறு உங்கள் வீடியோஸ் சீக்கிரமாக ட்ரெண்டிங் ஆகணும், சீக்கிரமாக வியூஸ் கெயின் பண்ணணும், சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணணும். நீங்கள் யூடியூப் சாப்டர் மூலயமா நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? யூடியூப் சாப்டர்னா ஃபஸ்ட் யூடியூப் சாப்டர் எப்படின்னா நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வீடியோவுக்கு டைட்டில் எத்தனை கொடுப்பீங்க? ஒரு டைட்டில் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேவா? ஒரு டைட்டிலுக்கு ஒரு வீடியோக்கு ஒரு டைட்டில் கொடுக்கறதால நீங்கள் சீக்கிரமாக உங்கள் வியூஸ் கெயின் ஆகுது. ஓகேவா? அதே ஒரு வீடியோக்கு 10 டைட்டில் கொடுத்தா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக பூஸ்ட் ஆகிற மாதிரி உங்கள் டைட்டில் வேகமாக மக்கள் தேடுவாங்க. அதே மாதிரி சீக்கிரமாக நீங்கள் க்ரோத் ஆகலாம் உங்கள் சேனல். அதே மாதிரி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு வேறு வியூஸ் சீக்கிரமாக ஆகிட்டே இருக்கும். அது மாதிரி ட்ரெண்டிங்காக அவங்க வீடியோஸ் ஓகேவா? இதுதான் யூடியூப் சாப்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த யூடியூப் சாப்டர் எப்படி வரும்? இப்போ யூடியூப் சாப்டர் எப்படி வரும்னா நீங்கள் இப்போ இந்த எக்ஸாம்பிள் இந்த வீடியோ எடுத்துக்கிடுங்களேன். இந்த வீடியோ ஆரம்பிக்கச்சல என்ன ஆகுது? ஒரு ரெட் டாட் இருக்குமா, அதில் ஒரு ஒயிட் லைன் மாதிரி போகும். எண்டிங் செக்ஷன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரம் வர இந்த வீடியோ இருக்கும். ஓகேவா? இந்த குறிப்பிட்ட நேரம் இடத்துல எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அது ரெட் டாட் போயிட்டே இருக்கும். ஓகேவா? லைனில் அதுதான் சாப்டர்னு சொல்லுவாங்க. அங்கே எப்படின்னா இப்போ உங்களுக்கு டேரெக்டாகவே எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்படின்னா ஒரு சாப்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் முன்னக்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு டைட்டில் எழுதுவாங்க. இந்த சாப்டரில் 10 டைட்டில் எழுதிக்கலாம். எப்படி எழுதுவாங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் டைட்டில் எழுதுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் எப்படி டைட்டில் எழுதுவாங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஒயிட் லைன் போகும்ல, அந்த ஒயிட் லைன் வச்சு தான் டிஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. எப்படின்னா, இப்போ நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த குறிப்பிட்ட நேரம் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு இருக்கா, அந்த ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுவேன். எப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் பார்ட் இதுலேருந்து இவ்வளோ நேரம் இன்ட்ரோடக்ஷன், அது இடத்துல மெயின் கண்டென்ட் இதுலேருந்து இவ்வளோ நேரம் அப்படின்னு அதை டைட்டில் கொடுப்பேன். ஓகேவா? இந்த மெயின் கண்டென்ட் டைட்டில் இவ்வளோ, வேறு எண்டிங் செக்ஷன் இவ்வளோ, வேறு என்னென்ன டாபிக்லாம் பேசியிருக்கேன் இந்த வீடியோவில் அப்படின்னு 1 by 1 நீங்கள் ஒரு வீடியோவில் எக்கச்சக்கமான சொல்கிறீங்க. ஓகேவா? அந்த மெயினான கண்டென்ட்லாம் எதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இந்த டைமில் இந்த டைட்டில், இந்த டைமுக்கு இந்த டைட்டில், அப்போ ஒரு டைட்டில் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுவீங்க. ஓகேவா? அந்த டிஸ்கிரிப்ஷன் எழுதுறதால தான் என்ன நடக்கும்னா யூடியூப் சாப்டர் க்ரியேட் ஆகுது. அந்த யூடியூப் சாப்டர் க்ரியேட் ஆகுறதால மக்கள் தேடச்சல உங்கள் வீடியோ மேலே வரும். ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள டைட்டில்ஸ் எல்லாமே நார்மலாக மக்கள் தேடுறதால என்ன நடக்கும்னா, அது மேட்சிங்னால அது சேம் டு சேமாக உங்களுக்கு மேலே சர்ச்சிங் பாக்ஸில் வருது. மக்கள் கிளிக் பண்ணி போய் பார்ப்பாங்க. அதனால உங்களுக்கு வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் ஆகுது. உங்களுக்கு அநேகமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கி இப்படி தான் யூடியூப் சாப்டர் நடத்துவாங்க. எந்தெந்த டைமில் எப்படி எழுதணும், அந்த டைட்டில் உங்களோட இஷ்டம். நீங்கள் டைட்டில் கொடுத்து என்னென்ன கண்டென்ட் எந்தெந்த டைமில் சொல்லியிருக்கீங்க, மெயினான கண்டென்ட் எப்போ, இது மூலியமாக உங்களுக்கு சீக்கிரமாக சப்ஸ்கிரைபர்ஸும் கெயின் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ ட்ரெண்டிங்கும் ஆகும். நிறைய மக்கள் பார்ப்பாங்க. அதுமாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே இந்த யூடியூப் சாப்டர் மூலயமா நீங்கள் நிறைய கெயின் பண்ணலாம். ஓகேவா? இந்த யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. எக்ஸாம்பிள்கள் வேணால் நானே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். எக்ஸாம்பிள் நான் காட்டியிருப்பேன் எப்படிலாம் பண்ணணும்னு. ஓகேவா? இந்த வீடியோ வச்சு நான் காட்டியிருப்பேன் எக்ஸாம்பிள் எப்படிலாம் நீங்கள் எழுதணும். ஓகேவா? அநேகமாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் கேட்கணும்னா நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்ஸ் பற்றி நிறைய தெரியணும், வேறு ட்ரிக்ஸஸ், அதில் கைட்லைன்ஸ் எல்லாமே யூடியூப் பற்றி உங்களுக்கு நிறைய தெரியணும்னா நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? அதில் இந்த வீடியோ முடிச்சுக்கிடுதேன். நன்றி, வணக்கம்.